அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை ஒரு அருமையான புத்தகத்தை மாணவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி. மிக அருமையான புத்தகம். அவர்களுக்கு பாராட்டுகள். இதை மாணவர்கள் மத்தியில நம்ம விதைக்க வேண்டியது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம் தேவை. இதுல இன்னைக்கு 6ஆம் வகுப்பு. இந்த 6ஆம் வகுப்புல ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அன்புடைய மாணவர்களே, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வாழ்வியல் திறன்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் தம்பி. வாழ்வியல் திறன்னா என்னப்பா? விழுமிய கல்வி அப்படின்னா என்ன? வாழ்க்கையில ஒரு மனிதன் வாழணும்னா ஏதாவது வாழ்வியல் திறமை இருக்கணும்ல. அந்த ஒட்டுமொத்த நல்ல நெறிகளும் நமக்கு வேணும். விழுமியம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? விழுமியம்னா நன்னெறி, நல்ல ஒழுக்கம். காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நாம யார்கிட்ட இனிமையா பேசுறது, விருந்தோம்பல், சமூக பொறுப்புகளோட நடந்துக்கிறது, அடுத்தவங்களோட துன்பத்துல நாம பங்கெடுத்துக்கிறது, இரக்கம் காட்டுவது, இது போல அனைத்து நல்ல பண்புகளும் இந்த தேவையில்லாம அலைபேசியில வீணா போடுறது, இந்த மாதிரி சமூக தீய பழக்கங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறது, போதையிலேருந்து விடுபடுறது, இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா வச்சிருக்கிற ஒரு சொல்லுதான் விழுமியன்னு பேர். வாழ்கின்ற மனிதர்கள் மகிழ்ச்சியா வாழ்வதற்காக ஒரு சில விழுமியங்களை வகுத்திருக்காங்க. அந்த விழுமியங்கள் என்னன்னா, மனித வாழ்க்கைக்கு எதெல்லாம் நற்பண்புகளோ நன்னெறிகளோ அதெல்லாம் விழுமியங்கள்னு பேர். அதை இன்னைக்கு புத்தகமா கொடுத்துருக்காங்க. நாம ஒரு கதையா பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்கலாமா? முதல் முயற்சி நம்மிடம் இருந்துப்பார். எந்த ஒரு முதல் முயற்சியும் நாம முதல்ல தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. சில பாருங்களேன், சில சமயத்துல ஒரு முயற்சி பண்ணக்குள்ள யாராவது செய்யட்டுமே நமக்கு என்னன்னு ஒதுங்கி போவாங்க இல்லையா? ஒரு பையன்லயே ஒருத்தனை எந்திரிப்பா அப்படின்னா யோசிப்பான், எதுக்கு கூப்பிடுறாங்க. அது போல முதல் முயற்சி ஒரு பொது சேவை செய்வதற்கோ இல்ல பிறருக்கு உதவுவதற்கோ முதல்ல ஒரு முயற்சி பண்ணுவோங்கிறதே தலைப்பா வச்சிருக்காங்க. பாரதி தான் அழகா சொல்லுவார். ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கினுமாறு வருந்துதல் யாகம் அப்படின்பாரு. ஊருக்கு உழைத்திடல் யோகம்பா. அப்பா, ஊருக்கு உழைக்கிறதா, அதுக்கு யோகம் பண்ணிருக்கணும்ப்பா. யோகம் பண்றது யோகாசனம் இல்ல, பெரிய யோகம். நீ பெரிய யோகம் வாழ்க்கையில பண்ணியிருந்தாதான் ஊருக்கு உழைக்கிற எண்ணம் உனக்கு வரும். நலம் ஓங்கிடுமாறு செய்தல் வருந்துதல் யாகம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம உடல்ல வருத்திக்கிறோம்ல, அது யாக. நீ பெரிய வேள்வி செய்யறதுக்கு சமப்பா அப்படிங்கிறாரு. அதனாலதான் அவர் விடுதலை போராட்ட வீரரா இருந்தார். நாட்டு மக்களுக்காக தன்னுடைய எந்தவித வசதியும் இல்லாதப்ப கூட வெள்ளக்காரனை எடுத்து போராடினார் இல்லையா? நாட்டுக்காக உழைத்தவர்கள் தானே அவர்கள்லாம். நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள்லாம் வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, இவங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதை பத்தி ஒரு கதை ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கையில நம்மளும் மாணவர்களாகிய நம்மளும் அடுத்தவங்களும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் வேணும். சமூக பொறுப்புள்ளவர்களா நடந்துக்கணும். அதை பத்தி இன்னைக்கு ஒரு கதை ஒண்ணு பார்ப்போங்களா? சரி. சமூக பொறுப்புணர்வு என்பது நாம் வாழும் சமூகத்தில் அக்கறை கொண்டு நம்ம வாழ்கிறோம்ல, இந்த சுற்றுப்புறத்துல நாமெல்லாம் எல்லாரோட சமூக விலங்குமாக மனிதர்கள். அடுத்தவங்களோட சேர்ந்து நாம மகிழ்ச்சியா வாழணும், அவர்களுக்கு நல்வினை ஆற்றணும் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த புத்தகத்துல ஒரு பாடத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும்ப்பா. இந்த உதவி நம்ம பிறவி எடுத்தோம் இல்லையா? இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏதாவது நம்ம பிறந்ததுக்கு ஒரு நல்ல பலனா அவர்களுக்கு செய்யணும். ஏன்னா பல்வேறு சமூகத்துல பல்வேறு பலர்கள் தான் நம்ம வளர்றோம். அதுபோல இந்த சமூகத்துக்கு அந்த நன்றிகளை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த பாடத்திலேயே நம்ம உணர போறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோடை விடுமுறை ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. ஒரு அழகான கதை ஒண்ணு. கதைன்னா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? பிடிக்கும் மாணவர்களே, கதை உங்களுக்கு பிடிக்கும். கோடை விடுமுறைப்பா. இந்த கோடை விடுமுறையில மணிங்கிற பையன் இருக்கான். அவன் தன்னுடைய நண்பன் பேரு கவின்னு பேரு. நண்பனுடைய பேர் என்ன? கவின். நல்லா சொல்லுப்பா, என்ன பேரு? கவின். மணி என்ன செய்யறான்? தன் வீட்டுல இருந்த மிதிவண்டியில நேரா கவினை பார்க்க வரான். கவின் வீட்டுக்கு வெளியில பந்தை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். என்ன செய்யறான்? பந்தை வச்சு விளையாடுறான். உடனே கவின், வாடா நம்ம போய் மைதானத்துல விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? கவினை மணி கூப்பிடுறான். சரிடா போவோம்டா அப்படின்னு வீட்டுல போய் சொல்லிட்டு, அவனு நாங்க விளையாட போறோமான்னு சொல்லிட்டு கவின் வரா. 2 பேரும் போறாங்க. போறப்ப சாலை இருக்குல்ல, அது மேடு பள்ளமா இருக்கு. அப்போ பார்த்த உடனே கவின், நில்லா மணி நில்லா அப்படின்னு கவின் அவன் மணியை நிப்பாட்டுறான். இங்க பாரு, இங்க ஒரு பள்ளம் இருக்குல்ல, இந்த பள்ளத்துல நேத்து ஒரு முதியவர் விழுந்துட்டாருப்பா. நேத்து ஒரு தாத்தா பெரியவர் வந்தாரு, தடுமாறி விழுந்துட்டாருடா. இதை நம்ம ஏதாவது மூடுமா அப்படின்னு கவின் கேட்கிறான். மணி சொல்றான், கொஞ்ச நேரம் நீ யோசிச்சு போகிறான்.
இதெல்லாம் நம்மளால முடியுமாடா, இதெல்லாம் பெரியவங்க செய்யணும்டா, நாம சின்ன பிள்ளை நம்ம என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறான். இல்லடா இல்லடா, நம்மளாலே முடியும்டா, ஏதாவது முடிஞ்சு நம்மளால முடிஞ்சதை செய்யுமாடா அப்படின்னு கவின் கேட்குறான். அவனை வச்சுட்டு சரி வாடா ஏதாவது முடிஞ்சதை செய்வாடான்னா 2 பேரும் வீட்டுக்கு போறானோ. அங்கேருந்து ஒரு மம்டி எடுத்துக்கிட்டு கூட எடுத்துட்டு வராங்க. வந்து என்ன செய்யறான்னா, அந்த பள்ளத்துல இருக்கிற செத்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற மண்ணை கொண்டாந்து மம்முட்டியும் கூடையிலையும் கொண்டாந்து அதுல போட ஆரம்பிக்கிறான். இது அந்த பக்கம் போறவங்க வர்றவங்க எல்லாம் பாக்குறாங்க இல்லையா. பக்கத்துல ஒரு முதியவர் பாக்குறாரு, சின்ன பிள்ளைங்க அவனுங்களே இது செய்யறாம நம்ம ஏதாவது உதவி செய்யுமேன்னு அவரு இங்கன்னு வந்து அவங்களோட சேர்ந்து அவர் கொஞ்சம் உதவி பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, அவரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாரு. சாக்கு ஒன்று எடுத்துட்டு வந்து அந்த சாக்கு பையில கல்லு மண்ணெல்லாம் அள்ளி போட்ட உதவுறாரு. இப்படி அங்க சில பேர் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளமானது மூடப்பட்டது. இப்ப முதல்ல யோசிச்சாங்க இல்லையா, யாரு கவினும் மணியும் பேசக்குள்ள சிந்திச்சாங்கல்ல, முதல் முயற்சி நம்ம கிட்ட இருந்தோம். முதல்ல நம்ம செஞ்சு பார்க்க முடிஞ்சதை அப்படின்னு உடனே செஞ்சா அந்த அக்கறையும் அந்த பொறுப்புணர்ச்சியும் அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து எவ்வளவு பெரிய காரியம். நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், நமக்கு என்னன்னு கடந்து போறோம்ல. அவர்கள் அப்படி கடந்து போகல. அவங்க 2 பேரும் ஒரு முயற்சியை தொடங்கினாங்க. அதுக்கு பல்வேறு பேர்கள் உதவி செஞ்சாங்க. பள்ளம் மூடப்பட்டது. அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தியிலே விளையாடல. அன்னைக்கு என்ன செய்யல, 2 பேரும் விளையாடவே போகல. ஆனாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு மன நிறைவு. நமக்கு இன்னைக்கு பிறந்ததுக்கு ஒரு நல்ல பணி செஞ்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு மன நிறைவு. அவங்களுடைய செயல் எதை காட்டுது? என்ன தம்பி, ஏதாவது புரியுதா அவனுக்கு? சமூக அக்கறையை காட்டுது. ஒரு முதியவர் விழுந்துட்டாருன்னு அவர் நிலையில தன்னை வச்சு பாக்குற எண்ணத்தை விதைக்குது. அவன் என்ன நினைக்கிறான், நம்மளும் அந்த மாதிரி விழுந்துட்டா, ஒரு வயசானவர் விழுந்துட்டதுக்கா இவன் கருணை இருக்காம இறக்க குணம் இருக்குங்கிறத காட்டுது. சமூக பொறுப்புணர்வை காட்டுது. நம்மளும் இதை மாதிரி சமூக பொறுப்புணர்வு உள்ளவர்களா இருக்கணும். என்ன மாணவர்கள் இருப்பீங்களா? நீங்க உங்க ஊர்ல அது மாதிரி ஏதாவது இருந்தா அதை நீங்க செய்யணும். இந்த பாடத்தின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதாப்பா விழுமியம்னு பேரு. விழுமியம்னா இந்த பாடத்தின் வாயிலா நம்ம ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோம் இல்லையா. இதுல என்ன இருக்கு, சமூக பொறுப்புணர்வு உள்ளவனா இருக்கணும். யார் மாதிரி? கவின் மாதிரி, மணி மாதிரி சமூக பொறுப்புணர்வு உள்ளவனா நாம இருக்கணுங்கிற செய்தியை இது விதைக்குது. அடுத்து என்ன செய்யறோம் நம்ம இதுல இருந்து? நீங்க என்ன நினைக்கிறீங்க, சமூக அக்கறையா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க தொகுத்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய வளாகம், பள்ளி வளாகம் இருக்குல்ல, அதுல வகுப்பறைகளை தூய்மையா பராமரிக்கிறது நீங்க என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. வகுப்பறை இருக்கு, இதை பராமரிக்கணும். தினத்தோறும் எவ்வளவு பேப்பரை கிழிச்சு குப்பையா போட்டு வைக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுங்க. இதுல வந்து தம்பி ஒரு சாதாரண செயலு. இதுக்கு உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, கஜா புயல்னு ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க 2018ஆம் ஆண்டு வந்தது நவம்பர் மாசத்துல. அப்ப வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்த ஒரு இளைஞர் வந்து நாடியன்னு ஒரு கிராமம், பேராவூரணி இருக்குல்ல, அந்த பேராவூரணிக்கு பக்கத்துல நாடியன்னு ஒரு ஊரு. அங்க நிமல் ராகவன்னு ஒரு பையன் வந்து அங்க இருந்தாரு. புயல் அறிவிச்சுட்டாங்க, புயல் வரப்போகுதுன்னு தெரியுது, மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமான்னு அந்த பையன் ஒரு புலனா குழு, அதாவது வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடங்கி உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா ஆனாங்க. அங்க பார்த்தா பேராவூரணியில நிறைய தென்னை மரம். அந்த தென்னை மரம்லாம் அடிச்ச புயல்ல சாஞ்சு போச்சு. சாமி போன உடனே நிமல் ராகவன் அவங்க நண்பர்கள்லாம் சுத்தி பார்க்கல பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எல்லாரும் வாழ்வாதாரத்தை இழந்து இருந்தாங்க. நீங்கெல்லாம் தெரியுமா, நிறைய பேர் உதவிக்கெல்லாம் போனாங்க. அந்த சமயத்துல அந்த பையனும், ஏன் இங்கெல்லாம் நெல் விளைஞ்ச இடத்துல ஏன் பேரா ஊரணி, அதாவது ஊரே வந்து ஊரணின்னா நீர்நிலை, நீர்நிலை பெரிய அளவு இருந்த ஊரு, இன்னைக்கு நீர்நிலை சரியா இல்லாதனால தானே இப்படி இருந்து எல்லாரும் தென்னை விவசாயத்துக்கு மாறி இன்னைக்கு ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. இது எப்படி மீட்கலாம்னு நிமல் ராகவன் ஒரு பையன் யோசிச்சு அந்த பையன் நீர்நிலையை சுத்தப்படுத்தணும் ஒரு பணியை ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை மீட்டெடுத்திருக்காரு. இப்ப அண்மையில உகாண்டாவில் போய் தண்ணி இல்லாத மக்களுக்கு எல்லாம் தண்ணி ஏற்படுத்துறாரு. அவர் காலடி வைக்கலாம் நடமாடும் கரிகாலம்னு சொல்றாங்க. உண்மையிலே பாரு, ஒரு பையனுடைய ஒரு செயல் இன்னைக்கு பெரிய இளைஞர்கள்லாம் ஒரு பக்கம் இழுத்திருக்கு. சமூகத்துக்கு நீர்நிலை, நீர்நிலை வந்து மிகப்பெரிய, நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு பெரிய காப்பாற்றி வச்ச நீர்நிலை தெரியுமா. அதனால வாழும் போதும் நாம மகிழ்ச்சியா வாழலாம். பணம் வேணுமா, இந்த உலகத்தையே நீ ஆளணுமா, ஆளலாம். இறந்த பின்னால் சொர்க்கம் வேணுமா, அதுக்கும் வழி உண்டு. வாழும் போதே உனக்கு நிறைய புகழ் வேண்டுமா, அதுக்கும் வழி உண்டு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செயல் தான், என்ன தெரியுமா, பள்ளங்கன்றெல்லாம் தண்ணி தேக்குனாங்க. அந்த நீர்நிலையை மீட்கின்ற பணியை வந்து நம்ம நிமல் ராகவன் செய்யறாங்க. இதுதான் பாரதியார் சொன்னார்ல, ஊருக்காக உழைத்தர்கள் யோகம்னார் இல்லையா. அந்த பையன் ஊருக்காக உழைக்கிறாப்ல. உண்மையிலேயே நாமும் அந்த பையனோட சேர்ந்து நீர்நிலையெல்லாம் மீட்கலாம்.
இளைஞர்களாகிய நீங்களாம் சின்ன பிள்ளைங்களை உங்க ஊர்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த எண்ணங்களை நீங்க விதைச்சியங்க, வாழ்க்கைப்படுத்துங்க. இந்த வாழ்வியல் திறன் என்பது நாம படிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு போறது இல்லை தம்பி. அதை என்னைக்கு நீங்க வாழ்க்கைப்படுத்துறீங்களோ அதுதானே வாழ்வியல் திறன். ஆக அந்த திறனை நீங்களாம் பெற்றீங்களா? வாழ்த்துகள் அனைவருக்கும். நாமளும் என்ன செய்யலாம், நம்மளால முடிஞ்சது சமூக அக்கறையோட வாழலாம். நன்றிங்க, வணக்கம்.